السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இன்றைய சமுதாயம் பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் மட்டுமல்ல, இதற்கு முந்திய சமுதாயமும் பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொன்னால், லூத் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமும் நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமும் தவறிழைக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்றுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமும் தவறிழைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குல்லு பனி ஆதமுல் ஹத்தாவுன், ஆதமுடைய மகன்கள் அனைவரும் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்காக வேண்டி பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை இந்த உலகத்தில் ஒப்புக்கொண்டு அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், நாளை மறுமையில் அதற்கான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படாது. அதே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஒரு தவறை செய்துவிட்டு அதற்கான தண்டனை இந்த உலகத்தில் பெறாமல் அந்த தவறை மறைத்து விட்டான் என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் அதற்கான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும். அன்றைக்கு சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகின்றான். யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். மீண்டும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீண்டும் அந்த நபர் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று கூறுகிறார். அதற்கு மீண்டும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். இதே மாதிரி 4 முறை நடக்கிறது. இறுதியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் ஆம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு கல்லடை தண்டனை நிறைவேற்றப்படுகிறது என்று அவருடைய தண்டனை அவருக்கு நிறைவேற்றப்படுகிறது.
அன்றைக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றைக்கு ஒரு மனிதர் தவறு செய்து விட்டால் அந்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதர் அதிகமாக கொலை, கொள்ளை, திருட்டு என்று பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? ஒரு மனிதர் ஒரு தவறை செய்தது பார்க்கிறாரா, அந்த மனிதர் அந்த தவறை பார்க்காமல் கண்டு கொள்ளாமல் அந்த மனிதர் சென்று விடார். அதன் காரணமாகத்தான் பல்வேறு தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் பல்வேறு தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு தவறு செய்ய பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை தடுக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு மனிதன் தவறு செய்கிறதை பார்க்கிறாரோ அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். அதற்கு அவர் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் அவருடைய நாவால் தடுக்கட்டும். அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தால் தடுக்கட்டும். இதுதான் நம்பிக்கையின் பலம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் தவறை செய்துவிட்டு ஒரு மனிதரிடத்தில் போய் அதை அழகிய முறையில் உபதேசம் செய்து அந்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் 100 கொலை செய்துவிட்டு தன்னுடைய தவறை எண்ணி ஒப்புக்கொள்வதற்காக வேண்டி ஒரு மார்க்க அறிஞரிடத்தில் செல்கின்றார். மார்க்க அறிஞரிடத்தில் சென்று, நான் 100 கொலை செய்து விட்டேன், அதற்கு பாவ மன்னிப்பு உண்டா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் ஆம் என்று சொல்லிவிட்டு, நீ இருக்கிற ஊரு கெட்ட பூமி, நல்ல ஊரின் பால் செல் என்று அந்த மனிதரிடத்தில் சொல்கின்றார். அதற்கு அந்த மனிதரும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த நல்ல ஊரின் பக்கத்தில் செல்கின்றார். நல்ல ஊரின் பக்கம் செல்லும் பொழுது அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டது. அவரை ரூஹை பறைப்பதற்காக வேண்டி தண்டனையுடைய மலக்கும் அருளுடைய மலக்கும் அவருடைய ரூஹை பறிப்பதற்காக வேண்டி போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்கள் எந்த அளவிற்கு ஒரு மனிதர் ஒரு தவறை செய்துவிட்டு அதை ஒப்புக்கொண்டதன் காரணமாக வானத்தில் உள்ள 2 மலக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஒரு தவறை செய்துவிட்டார் என்று சொன்னால் அந்த மனிதர் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று அவன் நம்பிக்கை வைப்பதை விட அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் தனது திருமறையில் கூறும் பொழுது, லா தகுனுது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்றுதான் சொல்கின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வரும் காலமெல்லாம் ஒரு தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.